ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 31 இன்னைக்கு 24வது தீர்த்தங்கரர், ஜெயினிசத்தோட தீர்த்தங்கரர், அவரோட பிறந்த நாள். அவரு ஒரு பிரீஸ்ட்டு. ஜெயினிசம்ங்கிறது ஒரு சமண சமயத்தை சேர்ந்தது. ஸோ அவரோட பிறந்த நாளை தான் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க மகாவீர் ஜெயந்தியாக. அதுக்கப்புறம் இன்னொரு டே இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களோட மேலே பார்வைகள் அதிகமாக இருக்கணும், இவங்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மார்ச் 21 டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி வருஷம் நம்ம இதை கொண்டாடுறோம். இந்த வருஷம் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. TDOVன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டு விசிபிள், ஸ்டாண்ட் டுகெதர் அண்டு லிவிங் டிரான்ஸ்ன்னு மீனிங். ஓகே, இதுதான் தீம். ஸோ இது அதிகமாக கேட்க மாட்டாங்க, இது மட்டும் பார்த்துக்கங்க. தினமணி பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எலெக்ஷன் நியூஸ் நிறையா வர்றதுனால அது பற்றின ஒரு நியூஸும் நமக்கு தேவையில்லை, அது நோ யூஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நோ யூஸ். அதில் ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா, ஏதாவது இம்பார்ட்டண்டான மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நியூஸ் என்ன இருக்குது, அது மாதிரி மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இது நம்ம பார்ப்போம். சென்னை ஐஐடி இயக்குனர், அதாவது காமகோடி அவர்களுக்கு சிறப்பு அவார்டு கொடுக்குறாங்க. என்ன அவார்டுனா, சிறந்த ஆளுமைக்கான அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கொடுக்கல, ஒரு அமைப்பு, ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. எந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சென்னை அமைப்பின் சார்பில் அந்த இதில் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவர் ஐஐடியோட ரிட்டையர் ஆன பிறகும் ஐஐடியை வழி நடத்துறதுனால சிறந்த ஆளுமைக்கான விருது காமகோடி அவர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ மகாவீரர் ஜெயந்தி 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். மொத்தம் 24 தீர்த்தங்கரர் இருக்காங்க. லாஸ்ட் தீர்த்தங்கரர் அவரு ஜெயினிசோட பிரீஸ்ட். ஓகே, பக்தி இயக்கத்தில் நம்ம பார்ப்போம். புத்திசம் எப்படி பார்ப்போமோ அதேமாதிரி ஜெயினிசம், இது யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி சிலபஸில் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த வருஷம் எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு மார்ச் 31 ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயினிசம் அவங்க எந்த ஒரு உயிர்களுக்குமே வந்து தானும் வாழணும், அடுத்த உயிரினருக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப சைவத்தை வழி நடந்து போயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ இன்னர் செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும், ஸோ ஆழ்ந்த அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. 8 ஃபோல்டு பாத்துன்னு சொல்லிட்டு புத்திசத்தில் இருக்குது, இவங்க 5 ஃபோல்டு பாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இது. என்ன அப்படின்னா, அஹிம்சை இதை தான் வந்து காந்தி எடுத்துகிட்டு வழி நடத்தி சென்று இருந்தார். எதுலேயுமே வந்து சத்தம் போடாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் சத்தியம், சொன்ன வாக்கில் கரெக்டாக இருக்கிறது, அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் களவாமை, ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து திருடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது ஜெயினிசத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, அப்புறம் பிரம்மச்சரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கிரகஸ்தம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமலே அவங்க அடுத்த இதுக்கு எடுத்தோடனே வந்து பிரம்மச்சரியத்தில் போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் உரிமை கோராதிருத்தல், ஸோ எந்த ஒரு பொருட்கள் மேலேயும் பற்று இல்லாமல், அது தன்னோடது அப்படின்னு இல்லாமல் இங்கே வந்திருக்கோம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படியே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயம். ஏன்னா உரிமை இருந்தால் தான் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 கொள்கைகளுக்கும் அவங்க ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறதா மெயின் விஷயம். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, மகாவீரர், அதாவது 24வது தீர்த்தங்கரர் இதை தான் ப்ரேஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வெறும் 12 நாளில் என்லைட்மெண்ட் அடைஞ்சார் புத்தர். 48 வருஷம் கிட்டத்தட்ட ஆணுச்சு இவர் என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தவறாக பயன்படுத்தப்படும் ஓபிசி இடஒதுக்கீடு, இது நமக்கு கான்ஸ்டியூஷனில் உண்டு. இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். ஏன்னா ரிசர்வேஷனில் முன்னாடி கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு சொல்லுவோம். 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. இப்போ எஸ்சி எஸ்டியில் இருப்பாங்க, ஓபிசிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க 8 லட்சத்துக்கு மேலே அவங்க அப்பாவோ அம்மாவோ குரூப் 1 கேட்டகரியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாலோ, டாக்டராக இருந்தாலோ, ஸோ ஏதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இல்லாமல் இருந்தால் அவங்க எதில் வருவாங்க அப்படின்னா கிரீமி லேயரில் வந்துருவாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் வராது, ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவாங்க.
ஸோ இது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருக்குமே தெரியும், கிரீமி லேயர் பிரச்சனை, நான் கிரீமி லேயர் பிரச்சனை. ஏன்னா அதில் நமக்கு போஸ்டிங் எப்படி வரும் அப்படின்னா, இந்த கிரீமி லேயரை வச்சு நான் கிரீமி லேயர் வச்சா நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மைனாரிட்டியான கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்ஸை பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு 3% இடஒதுக்கீடு இருக்கு. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ எஸ்சிஎஸ்டிலேருந்து இருப்பாங்க, அவங்க கிறிஸ்டியானிட்டி அதுக்கு மாறின பிறகு அவங்க இந்த எஸ்சிஎஸ்டிக்கு உண்டான ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்ஸ் கம்மி, வேலை வாய்ப்பு வாங்கிறதுக்கலாம். அந்த மாதிரி இதை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறாங்க. தவறாக பயன்படுத்தப்படும் ஓபிசி இடஒதுக்கீடு. அதுக்கப்புறம் இந்த சிறு சேமிப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேமிப்பு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, கொரோனா லாக்டவுன் காலங்கள்லையும் இப்போ ஆயில் கிரைசிஸ் அந்த காலங்களையும் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறு சேமிப்பு திட்டங்களில் வட்டி விகிதங்களில் மாற்றம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுகன்யா சம்ருதி திட்டம், இதுக்கான வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னா, வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 1,50,000 வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்களே, அதாவது ஒரு வருஷத்துக்கு 8.2%, 3 ஆண்டுகளாக டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் 7.1%. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொது வருங்கால வைப்பு நிதி ஜெனரல் சேவிங் ஸ்கீம்ல 7.1% வட்டி விகிதம் தராங்க. அப்புறம் கிசான் விகாஸ் பத்திரம், இந்த பத்திரத்துல அதுக்கு 7.5. அப்புறம் தேசிய சேமிப்பு திட்டத்துக்கான வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 7.7%. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வருமான திட்டத்துக்கான வட்டி விகிதம் 7.4%. இது எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் 8வது காலம் இந்த பத்திரம் சிறு சேமிப்பு திட்டங்கள், குறிப்பாக அஞ்சல் அலுவலகம் மற்றும் வங்கிகளில் சேமிக்கிறதுக்கு எந்த ஒரு வட்டியும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம் தான், கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சன்ஷைன் டபுள், நேத்தி பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சபலன்கா அவர்கள் இந்த சன்ஷைன் டபுள்ஸ் 5வது வீராங்கனையா வென்றிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்கள் இதில் 8வதா இவர் வந்து சின்னர்ஸ், ஓகேவா, இவர் இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர் அப்படிங்கிறவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் வாங்குறாங்க. ரோஜர் ஃபெடரர் இது வாங்கியிருக்கிறாரு, சன்ஷைன் டபுள்ஸ். இது என்ன சன்ஷைன் டபுள் அப்படின்னா, மியாமி ஓப்பன் டென்னிஸும் இந்தியன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அடுத்தடுத்த வாரங்களில் நடக்குது 1000 பாயிண்ட்ஸ்ல. இதுல அதுலயும் வின் பண்ணி அடுத்த வாரமே இதுலயும் வின் பண்றவங்களுக்கு சன்ஷைன் டபுள்னு சொல்லுவாங்க. அதான் இது வாங்கியிருக்கிறாரு. ஓகே, இதை பாருங்க, சன்ஷைன் டபுள் வென்ற 8வது வீரராக யானிக் சின்னர் இடம் பிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவின் ஜிம் கொரியர் 1991 இந்த சன்ஷைன் டபுள் வாங்கியிருக்கிறாரு. மைக்கேல் சாங் 1992 வாங்கியிருக்கிறாரு. பீட் சாம்பரஸ் 1994, சிலியன் மார்சலோ ரியோஸ் 1998. அதுக்கப்புறம் இதுல நம்மளுக்கு கொஸ்டினா கேட்கறது எப்போன்னா, ஆண்ட்ரே அகாசி அவரு 2001 வாங்கியிருக்கிறாரு. சுவிட்சர்லாந்தர் ரோஜர் ஃபெடரர் 3 தடவை வாங்கியிருக்காரு பாருங்க, 2005, 2006, 2007. ஓகே, அப்புறம் செர்பியாவோட நோவோ ஜோகோவிச் அவரும் வாங்கியிருக்கிறாரு. எப்போ அப்படின்னா 2011, 14, 15, 16, கிட்டத்தட்ட 4 தடவை இந்த சன்ஷைன் டபுள்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது முதல் 7 பேர் இவங்க. அடுத்ததுதான் இப்போ சன்ஷைன் டபுள்ஸ் யானிக் சின்னர் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் கேண்டிடேட் செஸ்ல நம்ம பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ சைப்ரஸ் நடைபெற்ற இந்த கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப்ல அவரு சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு, செஸ் சாம்பியன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற நியூஸ் எதுவும் இல்லை. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் எடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Centermap. You dare to dream, we care to accomplish.